என் அப்பா ரொம்ப சந்தோஷமா எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் கையாலேயே சோறு ஊட்டி விட்டாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து அப்பா தான் ஊட்டி விட்டாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டது என் மனசு பட்ட கஷ்டத்துக்கு திடீர்னு ஒரே நிமிஷத்துல 100 மடங்கு அதிகமான சந்தோஷம் கிடைச்சிருச்சு. ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கு சித்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீடு சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்துல இருந்துச்சு. அது இப்போ நந்தவனமா மாறிடுச்சு. திடீர்னு வீடு முழுக்க அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதெல்லாம் உன்னாலதான். தேங்க்ஸ் சித்து. தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப சின்னதுதான், இருந்தாலும் அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியுது. எப்படி சித்து எனக்கு வர எல்லா பிரச்சனையும் நான் சொல்லாம நீயே புரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியா சால்வ் பண்ற? நீ அங்கதானே இருக்க. அங்க இருந்துகிட்டே என் அப்பாவும் அம்மாவும் இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பாங்க, நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம என் அப்பாவுக்கு அந்த ஆடியோ விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் உனக்கு எப்படிதான் தெரிஞ்சது? நீ என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கல. மனசார சொல்ற சித்து, நீ என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அந்த கடவுள் எனக்காக கொடுத்த ஸ்பெஷல் பரிசு. இத்தனை நாளா நீ என்னோட உயிரை காப்பாத்தின ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது என் உயிரே நீதான்னு. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் 100 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்க போதுங்க, நீங்க என்ன அளவுக்கு அதிகமா புகழ்றீங்க. நான் அப்படி ஒண்ணு பெருசா பண்ணலங்க. நான் சும்மா யதார்த்தமா உங்க அப்பா கிட்ட அந்த ஆடியோ பத்தி பேசினேன். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது உங்க அப்பா இன்னும் அந்த ஆடியோவை கேட்கவே இல்லைன்னு. சரி விடுங்க, எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆகி உங்க அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது போதுங்க. சித்து, அத்தை பக்கத்துல இருக்காங்களா? சொல்லுமா, ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கோம். அத்தை அப்படியா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுமா. சித்து உங்க புள்ளங்கிறதுனால நீங்க ஏற்கனவே அவனை கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா எனக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்துக்கிட்டு அவனை பத்திரமா பாத்துக்கோங்க அத்தை. ஏன்னா சித்து உங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்ல, எனக்கும் என் வாழ்க்கைக்கும் சித்து ரொம்ப முக்கியம். சரிங்களா அத்தை? இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அது எனக்கே தெரியுமேமா. சித்து உனக்கு எவ்வளவு முக்கியம், நீ அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இனிமேதாமா. என்னது இனிமேதானா? ஆமாமா, இந்த சித்து நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காமா. அப்படியா? சித்து,
என்ன நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருக்கலாமா? மாத்திரை எல்லாம் போட்டுக்கணும்ல, சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடுறேங்க. பாத்தியாமா, இவ்ளோ நேரம் நான் சொல்லி கேக்கல, இப்போ நீ சொன்னதும் உடனே சாப்பிடுறேன்னு சொல்றான். இப்பெல்லாம் வர வர நான் சொல்றத விட நீ சொல்றதுதாமா இவன் கேக்குறான். அப்படியா? அப்போ இன்னைக்கும் நாங்க வரணுங்கிறீங்களா? வந்தா நல்லாதான் இருக்கும். வரியாமா? ஐயோ சாமி, ஆளை விடுங்க. நான் இப்பவே சாப்பிடுறேன். அம்மா நீ ஊட்டி விடுமா. ஏங்க நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க, நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துடாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். சரி, நான் காலையில கூப்பிடுறேன். பாய், குட் நைட். என்ன சித்து, தென்றல் உன்னை அவ்ளோ உயிருங்கிறா, கடவுள் கொடுத்த பரிசுங்கிறா, பொக்கிஷங்கிறா, நீ அவளுக்கு ரொம்ப முக்கியங்கிறா. இதெல்லாம் கேக்குறப்ப அவ இப்பவே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தோணுதில்ல? அப்படி ஏதாவது இருந்தா ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தையில சொல்லிருக்க மாட்டாங்களா? 1000 தான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு இல்ல, பட்டுன்னு எப்படி ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல முடியும்? அதான் அந்த வார்த்தையை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு உயிரு, பரிசு, பொக்கிஷன்னு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீதான் அந்த மீனிங்க அப்படி புரிஞ்சுக்கணும். உடனே நீயும் ஆரம்பிச்சிருவியே. அவங்க இன்னும் என்ன ஃப்ரெண்டா தாமா பாக்குறாங்க. நீ தேவையில்லாம ஓவராலாம் கற்பனை பண்ணல. இதையே சொல்லிட்டுடா. நீ என்ன சொன்னாலும் தென்றல் எனக்கு மருமகளாகிறது கன்ஃபார்ம். வாய தோற. ஆகாஷ், என்னப்பா எப்பவுமே வெளியில கிளம்பும் போது பாட்டிய தேடி வந்து எங்க போற, எப்ப திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போவ. இப்ப நான் உன் முன்னாடிதான் உட்காந்துகிட்டு இருக்கேன், எதுவுமே சொல்லாம பாத்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. என்ன ஆகாஷ், பாட்டி கிட்ட பேச மாட்டியா? என் மேல கோவமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் பாட்டி. இருப்பா. ஆண்டா, அவன் தான் ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான்ல, எதுக்கு சும்மா அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆமா ஆகாஷ், நேத்து தாரா உன்கிட்ட நீ அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாலே, அத பத்தி ஏதாவது யோசிச்சியா ஆகாஷ்? நினைச்சேன் இத பத்தி பேசதான் அவனை திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கீங்கன்னு. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? சொல்லு ஆகாஷ், தாராவை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? ஐயோ பாட்டி, இப்படிலாம் கேட்காதீங்க. தாராலாம் ஒரு பொண்ணுன்னு அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆகாஷ், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தாராவுக்கு என்ன குறைச்சல்?
அவளுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, எல்லா வகையிலையும் தாராதான் உனக்கு 100% பொருத்தம். அப்படின்னு நீங்க தான் பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என் மனசு அவளை ஏத்துக்க மாட்டேங்குது. அதான்ப்பா ஏன்னு கேக்குறேன். என்ன பாட்டி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் மனசு முழுக்க தென்றல் தான் இருக்கா. தென்றல் என்னால மறக்க முடியாது பாட்டி. பைத்தியக்கார மாதிரி இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த தென்றல் தான் உன்னை சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டால. பத்தாததுக்கு இப்ப அந்த சித்து கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் தெரிஞ்சோ ஏண்டா நீ இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா தென்றல் எனக்கு திரும்ப கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில தான் பாட்டி. ஆகாஷ், சரி ஆகாஷ், நான் உன் வழிக்கே வர்றேன். இப்ப நீ தென்றல சந்திச்சு அவளுக்கு உன் மேல இருக்கிறது சாதாரண கோவமா இல்ல வெறுப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அப்பதான் நீ அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்ல, தென்றல் அந்த சித்து கிட்ட வெறும் ஃப்ரெண்டா தான் பழகுறாளா இல்ல காதலிக்கிற எண்ணத்தோட பழகுறாளா அப்படிங்கறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை அவ மனசுல அந்த சித்து தான் இருக்கான், உனக்கு அவ மனசுல திரும்ப இடமே இல்லைங்கிறத தெளிவா அவ சொல்லிட்டான்னா அடுத்த நிமிஷமே நீ தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். சரியா? என்ன ஆகாஷ், இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. முதல்ல நான் தென்றலை மீட் பண்ற பாட்டி, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போட, நீ போய் இப்ப தென்றல சந்திச்சா அவ சும்மா வீம்புக்காகவாவது உன்கிட்ட சித்துவ காதலிக்கிறேன்னு தான் சொல்லுவான். எனக்கு அது போதும், உன் மனசுல இருந்து அந்த தென்றலோட நினைப்ப மொத்தமா அழிக்கிறதுக்கு. நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் என் புள்ள ஆகாஷுக்கு தென்றல் தான் பொண்டாட்டி. இத மாத்த யாராலையும் முடியாது. உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். நல்ல வேளை உன்னை வழியிலே பார்த்துட்டேன். சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது சித்து வீட்டில் தங்கியிருந்தத பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. பாட்டி அந்த வீடியோவையும் காமிச்சாங்க. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத தென்றல். ஏன்னா நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு உன்னை தப்பாவே நினைக்கல.
என்ன தப்பா நினைக்க நீங்க யாரு? நீ எந்த சிச்சுவேஷன்ல சித்துவை கவனிச்சுக்கிட்டேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உன் மேலையும் சித்து மேலையும் பெரிய நம்பிக்கை இருக்கு தென்றல். நான் எப்பவுமே உங்க 2 பேரையும் தப்பாவே புரிஞ்சுக்க மாட்டேன். பாட்டி தான் உங்க 2 பேரையும் அந்த நேரம் கண்டிப்பா பாட்டி ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க பேசினதையும் மனசுல வச்சுக்காத. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? உங்க பாட்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. அவங்க எப்பவுமே அப்படிதானே. சரி, இதுக்காக தான் என்ன பார்க்க வந்தீங்களா? இல்ல, அது சொல்லுங்க ஆகாஷ், வேற ஏதாவது விஷயமா? அது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ கொஞ்சம் உண்மையா பதில் சொல்லணும். நான் எப்பவும் உண்மையதான் பேசுவேன். சரி, கேளுங்க, என்ன விஷயம்? தென்றல், நான் இத உன் மேல சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. என்ன சந்தேகப்பட நீங்க யாரு? சரி, நீங்க என்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க அதை கேளுங்க முதல்ல. நீ சித்துவை காதலிக்கிறல்ல? சாரி, சித்துவை மேரேஜ் பண்ற ஐடியா ஏதாவது இருக்கா? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. ஆகாஷ், எனக்கு சித்து மேல அப்படி ஒரு ஐடியா இது வரைக்கும் வரல. ஒருவேளை எப்பவாவது அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை நான் யார்கிட்டயும் மறைக்க மாட்டேன். தைரியமா ஆமான்னு சொல்லுவேன். சோ இப்போதைக்கு சித்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, வேற எதுவும் இல்ல. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். வாங்க ப்ரோ. உட்கார ஆகாஷ். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. ப்ரோ, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்க பாட்டி தென்றல் எனக்கு மருந்து கொடுத்த வீடியோ காட்டியிருப்பாங்களே, அது சம்பந்தமா தான் பேச வந்தீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், தென்றலை பத்தியும் தெரியும். அந்த
தாராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பாட்டி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. என்னால அந்த தாராவை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா என் மனசுல தென்றல் தான் இருக்கா.